வணக்கம். தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, பாலியல் வன்கொடுமை போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. சொல்லப்போனால் பல வருடங்களாக நாம் இதை பார்த்துட்டு வரோம். கடந்த சில நாட்களாக மீடியாவில் இதை நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறோம். இதை தாண்டி இதை வச்சு கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு அரசியல் போட்டியும் இப்போ நடக்குது. சரி, இந்த மாதிரி குற்றங்களை எப்படி தடுக்கிறது, எப்படி குறைக்கிறது, ஒருவேளை இந்த மாதிரி குற்றங்கள் நடந்ததுன்னா எப்படி நம்ம நீதியை வழங்குறது, இதற்கு ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். ஒரு சிஸ்டமிக் சேஞ்ச் நம்ம கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வரதுன்னா, ஒரு பக்கம் சமூகத்தில் ஒரு மாற்றம் இருக்கணும், சோஷியல் சேஞ்ச் வரணும். இன்னொரு பக்கம் நிர்வாக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவுமே சில மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும். இப்போ இந்த சொசைட்டி எடுத்துப்போமே, நம்மளில் நிறைய பேர் ஒரு ஆணாதிக்க மனநிலையில் இருக்கோம் இல்லையா? உண்மை, இதை நம்ம ஏற்றுக்கணும். இப்போ அந்த ரேப் போன்ற குற்றங்கள்லாம் நடக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பெண்களை ப்ளேம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு, பெண்கள் சரியாக ட்ரெஸ் பண்ணுறதில்ல, அதிகமாக வெளியே வர்றாங்க, இதனால தான் குற்றம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையா? சின்ன குழந்தைய கூட ரேப் பண்ணுறாங்க, 70 வயசு 80 வயசு பெண்ணை கூட ரேப் பண்ணுறாங்க, இதெல்லாம் நடக்குதுல்ல? அதை தாண்டி இந்த ரேப் போன்ற குற்றங்கள்லாம் மெயினாக எங்கே நடக்குது தெரியுமா? மெயினாக வீட்டுக்குள்ளே தான் நடக்கும், ப்ரைவேட் ஸ்பியரில் தான் நடக்கும். இதை செய்கிறவங்க யார்? அப்பாக்கள், மாமாக்கள், அண்ணன்கள், சோ கால்டு லவ்வர்ஸ், ஹஸ்பண்ட், இவங்கள தான் செய்கிறாங்க. இது பிட்டர் ட்ரூத். நம்ம சொல்கிறதுக்கே நாக்கு கூஸ்தானா, இதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் நம்ம உணரணும். ஸோ இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், இதற்கான அவேர்னஸை கொண்டு வரணும். சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு ப்ராப்பரான செக்ஸ் எஜுகேஷனை நம்ம டீச் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு மாற்றம் வேணும். இன்னொரு பக்கம் நிர்வாக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பார்த்திங்கன்னா, போலீஸ் ஃபோர்ஸ் தற்போதைக்கு நமக்கு பத்துறதில்ல. ஸோ இன்னும் நிறைய பேரை போலீஸ்க்குள்ளே ரெக்ரூட் பண்ணணும், பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும், பீட் போலீஸிங் நம்ம அதிகப்படுத்தணும், கம்யூனிட்டி போலீஸிங் அதிகப்படுத்தணும். அதை தாண்டி இந்த குற்ற சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு விக்டிம் ஃப்ரெண்ட்லி சிஸ்டம் நமக்கு தேவை. நிறைய பேர் பயந்துகிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் மாற்றங்களை கொண்டு வரணும். உதாரணத்துக்கு EFIR இதை நம்ம யூஸ் பண்ணணும், 0 FIR இதை யூஸ் பண்ணணும். எந்த போலீஸ் ஸ்டேஷன் வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இன்டர்நெட் மூலமாகவும் நம்ம கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். ஸோ இந்த சிஸ்டம்ஸை அதிகமாக யூஸ் பண்ணணும். அதை தாண்டி இந்த குற்ற சம்பவங்கள் எப்போல்லாம் ஃபைல் ஆகுதோ அந்த கேஸை வேகமாக நடத்தி முடிக்கணும். ஒரு ஃபாஸ்ட் ட்ரையல் இருக்கணும், ஃபேர் ட்ரையலும் இருக்கணும். அதே நேரத்தில் குற்றத்தை செய்யாத ஒருத்தரை தப்பாக தண்டிச்சிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மாற்றங்களையும் நம்ம கொண்டு வரணும். நீதித்துறை, ஜுடிஷியரி இருக்கு இல்லையா, இதனுடைய ரிசோர்ஸஸ் அதிகப்படுத்தணும், நிறையா ஃபண்ட்ஸ் ஒதுக்கணும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ஃபண்ட்ஸ் ஒதுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் எப்போ வருதோ அப்போ தான் இந்த மாதிரி குற்ற சம்பவங்களை நம்மளால் தடுக்க முடியும், குறைக்க முடியும். அதை தாண்டி சம்பவங்கள் நடக்குதுன்னா அதற்கான சரியான நீதியும் நம்மளால் வழங்க முடியும். இதை நோக்கி தான் பாலிட்டிஷியன்ஸ் போனோம். வாக்கு வங்கிக்காக மக்களை திசை திருப்பி இந்த கட்சிகள் சண்டை போடுறது சரியானதாக இருக்காது. நன்றி.